நினைச்சு பாருங்க, உக்ரைன்ல போர் களத்துல முன்னாடி நிக்கிறீங்க. ஆனா சில டேங்குகள் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஐயோ! அந்த டேங்க் தாக்க போகுதுன்னு சொல்லி பைனாக்குலர் பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவோட கொடி இருக்கு. என்னடா இது இந்திய கொடி இருக்கு டேங்க் எங்க இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. அத நம்ம பார்க்க போறோங்க. இந்தியா வந்து ஆரம்ப காலத்துல சுதந்திரத்துக்கு பிற்பாடு இதில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யுஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. கிட்டத்தட்ட யுஎஸ் தான் வந்து இந்தியாவோட ஒரு நட்பு நாடா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில திடீர்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கு இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக் மேல வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்ட் உருவாச்சு. அந்த மாதிரி நாடுகள வந்து கைப்பற்றணும், இல்ல நாடுகள தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா, பாகிஸ்தான் முக்கியமான ஒரு அண்டை நாடா தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, இந்தியாவ கழட்டி விட்டு அவங்க வந்து பாகிஸ்தான் கூட சைனா கூட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட் ஆனாங்க. இத பார்த்த இந்திரா காந்தி வந்து கடுப்பாகி நேரா கிளம்பி போய் அப்போ இருந்த யுஎஸ்எஸ்ஆர் கூட ஒரு உடன்படிக்கைய போட்டாங்க. அது மூலமா பார்த்து இந்தியாவுக்கு வந்து நியூக்ளியர் பிளான்ட் அப்புறம் வந்து அ ராணுவ தளவாடங்களும் வந்து யுஎஸ்எஸ்ஆர் குடுக்க ஆரம்பிச்சுச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்தியால 80% இந்தியாவோட ராணுவ தளவாடங்கள் வந்து ரஷ்யாவில வாங்குனது தான். அப்படி வந்து நம்ம நெறைய டேங்க்ஸ் வாங்குனோம் ரஷ்யா கிட்ட இருந்து. 2000 கிட்ட. அப்போ அந்த டேங்க்ல வந்து நம்ம இந்தியால பயன்படுத்தி அது நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குன டேங்க்ல வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி பொறுத்துக்க திரும்பி ரஷ்யா கிட்ட திரும்பி குடுத்துருக்கோம். அப்போ 2022 காலகட்டத்தில ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு எதிரான போர் ஆரம்பிச்ச உடனே ரஷ்யா கிட்ட இருக்க டேங்க்கு தட்டுப்பாடு வந்துச்சு. அத என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா கிட்ட இருந்து குடுத்த டேங்க்க அவங்க ரீஃபிட் பண்ணி, அந்த டேங்க் இப்போ உக்ரைன் போருக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இத பத்தி இந்தியன் கவர்மெண்ட்க்கு தெரியுமான்னா, அது வந்து ஒரு கிரே ஏரியால இருக்கு. தெரியுன்றாங்க ரஷ்யன்ஸ். ஆனா வந்து இந்தியன் கவர்மெண்ட் மறுக்குது. ஆனா என்னடா இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும், நாங்க டேங்க் குடுத்தோம். நாங்க திரும்ப கேட்கும்போது டேங்க் அவங்க குடுக்கணும். அவ்வளோதான் எங்களோட கதைன்றாங்க. ரஷ்யன்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த போருக்கு நாங்க டேங்க்ஸ யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து போர் முடிஞ்ச அப்புறமா திரும்ப அந்த டேங்க்க ரெடி பண்ணி திரும்ப இந்தியாவில குடுப்போம்ன்றாங்க. இதுதான் வந்து இப்ப இருக்க சிச்சுவேஷன். நீங்க சொல்லுங்க. இந்தியா ரிப்பேர்க்காக அனுப்புன இந்தியன் டேங்க வந்து ரஷ்யா பயன்படுத்துறது சரியா? இல்ல தவறான்னு?